முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணி ஆகணும். இந்த கார்த்திக் பிள்ளை அவரும் ஸ்ரீமதி வழக்கு கெட்டு போய் நாசமா போறதுக்கு மிக முக்கிய பங்கு, அவருக்கு முதலிடம் கண்டிப்பா நம்ம தந்தாகணும். இவங்க இந்த சிவா மீடியால ஒரு அப்பப்போ வந்துட்டு போன ஒரு கேரக்டர், பட் இருந்தாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். அட ஏன்பா நீ இந்த மாதிரிலாம் வீரப்பனை பத்தி பேசிட்டு இந்த மாதிரி இழிவான பதிவுகளை போடுறேன்னு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நபருக்கு மக்கள் மூலமா பயங்கரமான செருப்படிகளும் சாட்டையடிகளும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா மீண்டும் இந்த ரிதன்யா வழக்குல இந்த சிவா மீடியா அவர் இறங்கியிருக்காரு. அவதூறு கருத்துக்களை பரப்பி மக்கள் மத்தியில் அதிக ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவர் போட்ட அந்த ஒரு வீடியோ பதிவு ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு கார்த்திக் பிள்ளை தையாந்தக்கா நாடி இன்னொரு வீடியோ போடுறாரு. ஸோ மக்கள் மத்தியில அந்த கார்த்திக் பிள்ளை கடைசியா லாஸ்ட் வீக் போட்ட ஒரு வீடியோ முடிஞ்சா நான் இந்த ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் பாருங்க. அந்த வீடியோக்கு 68,000 வியூஸ் போயிருக்குங்க. 550 பேர் லைக் பண்ணிருக்காங்க. சோ ஒரு நல்லது நடக்கிற இடத்துல ஒரு கெட்டதை ஆதரிக்கிறதுக்கும் 550 பேர் ரெடியா இருக்காங்க. அவரோட பதிவுக்கு லைக் போடுறதுக்கும் இத்தனை பேர் தயாரா இருக்காங்க. சோ அந்த சிவா மீடியாவில் அவருடைய பதிவுகளுக்கும் ஆயிரக்கணக்கானவர் லைக் பண்ணியிருக்காங்க. சோ எதிரும் புதிரும், அதாவது நியாயத்துக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு அநியாயத்துக்கு துணை போறவங்களும் நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. சோ இதன் மூலமா நான் என்ன உங்களுக்கு சொல்லணும், கண்டிப்பா வீடியோ பதிவு நம்ம இந்த இடத்துல போடாம இருக்கக்கூடாதுன்னு நான் வந்ததுக்கு காரணமே, இதற்கு முன் என்னால சரியா போட முடியல. ஒரு 2-3 மந்த்ஸ் என்னுடைய சொந்த வேலை காரணமா நான் வீடியோ பதிவுகள் போடல. ஆனா இப்போ இந்த இடத்துல நம்ம நிச்சயமா பேசிதான் ஆகணும். அதாவது இந்த சிவா மீடியான்ற நபர், இந்த கார்த்திக் பிள்ளை நபர், இவங்கெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. ரிதன்யா மேல பயங்கரமான ஒரு கன்சர்ன் உருவாகி இருக்கு. இதுல ஒரே ஒரு முக்கியமா ஒரு நபர் தப்பிச்சிட்டாருங்க. அவரு பேசியிருந்தா இன்னுமே கொஞ்சம் இந்த வழக்குல ரிதன்யாவை சுத்தமா மக்கள் மறக்கடிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிச்சிருப்பாரு. யாருன்னு கேட்டீங்களா? அதுதான் வேற யாரு, யூடியூபர் சவுக்கு சங்கர். அதாவது யூடியூபர் சங்கர் என்ற ஒரு அடைமொழியோட சவுக்கு சங்கர்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் இந்த ஸ்ரீமதி வழக்குல மிக முக்கியமா திசை திருப்புறதுக்கு ஒரு காரணமா அடித்தளம் முதல் விதை போட்டவர் அவரு தான். அதுக்கப்புறம் முளைச்சது இந்த கார்த்திக் பிள்ளை. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வந்ததுல ஒருத்தர் இந்த போதி பிரவேஷ், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது இந்த சிவா மீடியா. சோ அதே போல இந்த ரிதன்யா வழக்குல ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. என்னது, அந்த வாக்கிங் வர மாதிரி ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போடுறாரு. அதாவது அவங்க வீட்டை விட்டு வெளியே கார்ல ரிதன்யா போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் சில ஹெல்ப் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். பெரிய பணிவிடையெல்லாம் செஞ்ச மாதிரி இருக்காது. ஆக்சுவலா இதுல அவருடைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா, ஒரு கணவர் எந்த அளவுக்கு பாத்துக்கிறாரு பாருங்க, எவ்வளவு பொறுப்பான பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. பொறுப்புன்னா இந்த வெளியே இப்படி காட்டுறதுலாம் பொறுப்பு கிடையாது. ஏற்கனவே பல பதிவுகள்ல ரிதன்யாவோட அம்மா